ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 வீக் கேப்புக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து இந்த எக்ஸாம் சீசனில் நம்மளோட வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நோட்ஸும் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெப்சைட்டில் வந்து ஸ்பெசிஃபிக் லிங்க் ஒரு சிலருக்கு கமெண்ட்டில் கொடுத்துருந்தோம், ஒரு சிலருக்கு அனுப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி வீடியோவும் நோட்ஸும் தனித்தனியாக இருக்கனால வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சுது. வீடியோ ஒரு பக்கமும் நோட்ஸ் ஒரு பக்கமும். ஸோ ஒரு ஒரு காமன் பிளேஸில் நோட்ஸு, அந்த நோட்ஸோடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கோட வீடியோ லிங்க் இதெல்லாம் ஒரே இடத்துல வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் தேட தேவையில்லை. வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை யூடியூப் சேனல்லையோ இல்லை ஈவன் வெப்சைட்லேயோ போய் லிங்க்கை தேட தேவையில்லை அப்படின்னு நமக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் நம்மளுடைய எக்ஸாம் நோட்ஸு, அதோடைய சப்ஜெக்ட் லிஸ்ட்டு, அதெல்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோவோட காட்டுறேன் அடுத்தது. ஸோ அதில் வந்து நோட்ஸு, அந்த நோட்ஸோடைய வீடியோ லிங்க் அதையும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சில யூட்டிலிட்டிஸும் ஆட் பண்ணியிருக்கோம். டைம் டேபிள் ஆட் பண்ணுறது, இன்னும் ஒரு சில இதெல்லாம் நிறைய ஐடியா இருக்குது. பட் இப்போதைக்கு டைம் டேபிள்னு ஒரு மாடியூல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் ஏன் யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் டைமில் வந்து போய் எங்கேயும் போய் தேட தேவையில்லை. வாட்ஸ்அப் குரூப்லேயோ வெப்சைட்டில் எங்கேயும் போய் தேட தேவையில்லை. உங்கள் மொபைல்லேயே அப்படியே இருக்கும். எப்போ ஓப்பன் பண்ணிங்கனாலும் நாங்கள் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் போட்டால் கூட அந்த கண்டென்ட் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். நீங்கள் போய் அப்டேட் கூட பண்ண தேவையில்லை. ரெகுலராக அது டிஃபால்ட்டாக இருக்கும். எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் அப்டேட் ஆன லிஸ்ட்டு, சப்ஜெக்ட் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்க டாபிக் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே இருக்கும். உள்ளுக்குள்ளே நோட்ஸ் இருக்கும். நோட்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஆப்பில் அந்த வீடியோ டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் தேட தேவையில்லை ஃபஸ்ட்டு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்போடைய கொஞ்சம் முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஆப்பில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு 2 இருக்கும் பாருங்கள். ஒன்று வந்து எக்ஸாம் நோட்ஸ், இன்னொன்று இன்டர்வியூ ஸ்கில்ஸ். இந்த எக்ஸாம் நோட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு. அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து டாபிக்ஸு. அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கோடைய நோட்ஸ் கீழே இருக்கும். ஃபுல்லாக நோட்ஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த நோட்ஸ் இல்லை, நான் வீடியோ வேணும்னா இங்கே ப்ளே ஆகாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஆப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது நோட்ஸ் சம்மந்தப்பட்ட கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து நம்மளுடைய அந்த இன்னொரு சேனலில் இருக்கிற இன்டர்வியூ வீடியோஸ், இது எல்லாமே தனியாக இதில் போட்டுருவோம். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வீடியோ, அது எல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது இதுதான் வந்து நான் சொன்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். இப்போதைக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. இது வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு செமஸ்டர் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் பேசிக்காக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் டேபிள். சடனாக ஒரு நிமிஷம் போனோம், இந்த டைமில் என்ன சப்ஜெக்ட்டு, என்ன பேப்பர் வரும், இந்த இப்போ கிளாஸில் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம டைம் டேபிளில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக க்ரியேட் பண்ண தான் இந்த மாடியூல். இது வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு டேப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஹவர். அந்த 9 ஹவரில் டைமிங்கை நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கலாம், இதை விட்டுறலாம். இல்லைன்னா இது ஆப்ஷனல். சப்ஜெக்ட் நேம் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் சப்ஜெக்ட். சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை போடுறேன். இதில் மேக்ஸிமம் வந்து 4 கேரக்டர் வரைக்கும் இருக்கிற ஷார்ட் ஃபார்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது டைம் டேபிள் வியூவில் நல்லா வரும் டிஸ்பிளே. பெரிய வேர்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைனில் ரேப் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி டைம் டேபிளில் நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை வந்து ஒவ்வொரு ஹவருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்னு செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே மார்னிங் ஃபஸ்ட் ஹவர் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் லிஸ்டிங் அங்கே ஆட் பண்ண லிஸ்டிங் வந்துடும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், அப்டேட் ஆகிடும். ஸோ ஒரு தடவை நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வந்தாலும் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து செமஸ்டரே முடிஞ்சிருச்சு, நான் வந்து இதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் பட்டன் இருக்கும். டெலிட் சப்ஜெக்ட்ஸ்னு இந்த ஃபோன் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகலாக இருக்கும்போது கீழே ஒரு டெலிட் பட்டன் இருக்கும். அந்த டெலிட் பட்டன் வந்து நீங்கள் உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைம் டேபிள் கிளியர் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சப்ஜெக்ட்ஸையும் அதே மாதிரி தான். சப்ஜெக்ட்ஸையும் வேண்டாம்னா இங்கே டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு பேசிக் யூட்டிலிட்டி. எனக்கு டைம் டேபிள் பார்க்குறதுக்குன்னு ஒரு காமன் பிளேஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆப்லேயே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்பை வந்து இன்னும் ஃபர்தராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன யூட்டிலிட்டிஸ் தேவையோ அதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் வீடியோஸ் அது ஒரு பக்கம் தனியாக போகும். எக்ஸாம் நோட்ஸ்க்கு அதுக்குண்டான டியூட்டோரியல் வீடியோஸ் அது தனியாக போயிட்டே இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து எங்களோட அந்த புது ஆண்ட்ராய்டு ஆப்பு. இதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.